இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்க? இதனுடைய மகிமை என்ன மேம்? கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா உபரத்னங்கள் நம்ம தமிழில் சொல்கிறது. நம்ம நவரத்னங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நவரத்னங்கள் 9 கிரகங்களுக்கு 9ன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிட்டோம். அது சில பேருக்கு ஒரு பயம் வரும். வைரம்லாம் சில பேர் யூஸ் பண்ணலாமாம்பாங்க. சில பேருக்கு வந்து கோமேதகம் யூஸ் பண்ணலாமா, நீலக்கல்லாம் வந்து சனியோடைய தாக்கம் இருக்கிற போது தான் யூஸ் பண்ணணும், இப்படி ஒரு காலக்கெடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த உபரத்னங்கள் பொறுத்த வரைக்கும் நான் உள்வாங்கினது, நான் கொடுத்த நிறைய பேருக்கு பரிசோதித்து பார்த்தது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான வரையறையும் இல்லை. ஆகும் ஆகாதுன்னு எதுவுமே கிடையாது, தோஷங்களே கிடையாது. ஏன்னா பேஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்லேருந்து தான் ஒன்றா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கலர்ஸ் வந்து அந்தந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தட்பவெப்பம் அந்த பூமியுடைய பதிவுகள்னால நிறைய கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி சில கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். சிலது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இயற்கையாக ஃபாசில்ஸ் சொல்லுவோம், நம் படிகங்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. படிகங்கள்லாம் உருவாகக்கூடியது இருக்குது. பைன் சொல்லக்கூடிய தேவதரோட பிசின்லாம் இருக்குது. இது போல் சில கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான தோஷங்கள் பாதுகாப்பாடு எதுவுமே கிடையாது. யார் வேணால் யூஸ் பண்ணலாம், நம்பிக்கையோடு யூஸ் பண்ணணும், அவ்வளோதான்.